நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். द्यूतप्रियश्च कौन्तेयः न च जानाति देवितुं समाहूतश्च राजेन्द्रः न शक्ष्यति निवर्तितुं. ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சிட்டான். சகுனியை ஒழுங்காக பேசின ஒரே வார்த்தை தான். அவன் சொன்ன தர்மபுத்திரனுக்கு சூதாட பிடிக்கும், ஆனால் ஆட தெரியாது. நாம் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான், வந்தால் தோத்துப்படுவோம். அதனால் கணக்கு சரியாக முடிச்சிட்டார் அவர். நாம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா தர்மம் ஒருத்தர் கூப்பிட்டுருக்காருன்னு வந்துடுவோம். வந்தால் ஆட மாட்டேன்னு சொல்ல மாட்டான், ஏன்னா ஆடுறதில் அவனுக்கு பிரியம் இருக்குது, ஆடிடுவான். ஆடினா ஜெயிக்க மாட்டான், ஏன்னா ஆட தெரியாது. ஆகவே நாம் நிச்சயமாக ஜெயிச்சு விடலாம், கூப்பிட்டுடு. அவனை சூதாட்டத்துக்காக கூப்பிடுவோம். நீ பந்தய பணத்தை கட்டு, ஆடுற பாசக்காயை நான் உருட்டுறேன், நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்துன்னு தர்மபுத்திரனை ஜெயிச்சிருவோம். அவனுடைய மொத்த சொத்தும் பணைய வைக்க சொல்லி நாம் ஜெயிச்சு விடலாம். இதை கேட்ட உடனே அப்படியே உபனிஷதர்த்தம் கேட்ட மாதிரி திருப்தி துரியோதனுக்கு. இது மாதிரி நான் கேட்டதே இல்லை. திருவாய்மொழி அர்த்தம் முழுக்க புரிஞ்சு போச்சுன்னா, திருமாலை அமல்நாதிபிரான் என்ன சொன்னார்னு எல்லாம் தெரிஞ்சு எடுத்துப்போ. அப்படியே ஈஷாவாசி உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து கேட் ஒன்றும் தெரியாத ஒரு பிள்ளைக்கு நன்னா சாந்தோக்கிய உபனிஷத்து ஒரு ஆச்சாரியன் சொல்லிக் கொடுத்து சிக்ஷித்து நன்னா தெரிஞ்சு கிளம்பிச்சு எவ்வளோ திருப்தியாக போவோம் தெரியுமா? ஏன்னா இத்தனை நாள் அது அர்த்தமே தெரியும். இப்போ பிரம்மத்தையே தெரிஞ்சு விட்டானோ இல்லையோ, அப்போ பிரம்மஜானம் ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் வருது பாருங்க. அத்தனை ஆனந்தம் இவனுக்கு இப்போ சூதாடுறது வழின்னு தெரிஞ்சுட்டானான். அதை கேட்ட உடனே அவ்வளவு ஆனந்தம். இதந்து சர்வம் தொம்ராஜ்ஞே துரியோதன நிவேதய அனுஜாதஸ்து தே பித்ரா விஜேஷ்யே தான்ன சம்சயா. ஆனால் துரியோதனா, இந்த ஆட்டத்துக்கு உங்கள் தாப்பனார் ஒத்துக்கணும். அவர் ஒத்துக்கொண்டா தான் பாண்டவர்களை கூப்பிட முடியும். அவளை கூட்டின்னு வந்து ஆடணும்னா போய் பேசு அப்படின்னு துரியோதனிட்ட சொல்கிறார். துரியோதன பக்கத்தில் மாமாட்ட பிரார்த்திக்கிறான், இத்தனையும் சொன்ன நீரே கொஞ்சம் அதையும் சொல்லிடுமே. இதை போகிற எங்கிட்ட இது கேட்குறீரே, நான் போய் எதையான்னு சொல்ல போக அவருடனே விதுரன் சஞ்சயன்னு ஆறான்னு ஒருத்தர் ஆரம்பிப்பார். அவள்கிட்ட நான் பேசணும், சண்டை வரும். வேண்டாண்ணா, நான் எல்லார்ட்டையும் நல்லவனாக இருந்துக்கணும்னு பார்க்குறேன். நல்லவனாக இருந்து ராஜ்யத்தை பறிச்சுடணும். அதனால் நீரே போய் தந்தையார்கிட்ட பேசணும். அப்போ அவர் சொல்கிறார், அது சரியாக இருக்காது, நீ தான் உன் தந்தையிட்ட கேட்கணும். ஏன்னா நீ நீலிக்கண்ணீர் வடித்தா தான் அவர் கலங்குறார். மற்ற பேர் கண்ணீர் வடித்து பிரயோஜனம் இல்லை. நீ போய் அவர் முன்னாடி கலங்கணும். கவலைப்படாதே, ஆனால் உனக்கு கூட இருந்து உச்சத்தோடனா நான் எல்லாம் பண்ணித்தரேன். மாப்பிள்ளத்தோடன்னு கல்யாணத்தில் உட்காவிப்பாள் இல்லையோ, அதே இப்போ ஒரு பிரம்மச்சாரிக்கு குமார போஜனம் பண்ணுவாள். உபநயனம் பண்ணச்சே அவன் பக்கத்தில் இன்னொரு பிரம்மச்சாரி உட்காந்து வச்சு அன்றைக்கி காத்தாலே போஜனம் பண்ணி வைப்பா. அவனுக்கு இப்போ பலகாரம் கொடுக்குறாளோ இல்லையோ, அதை போல இவர் ஒத்துக்கிறார். நீ போய் பேசு, கூடவே இருந்து ரெட்டநாயனை ஊதுறதுன்னு இல்லையோ, அதை போல் நீ போய் வாசி, கூடவே இருந்து என்ன சொல்லணுமோ நான் சொல்கிறேன்னு ஏற்றுண்டு ரெண்டு பேரும் திருத்தராஷ்டிர இடத்துல போகிறா. துரியோதனோ மகாராஜ விவர்ணோ ஹரிண கிருஷா தீன சிந்தாபரச்சைவ தம் வித்தி மனுஜாதிப. சகுனி போய் திருத்தராஷ்டிர இடத்துல சொல்கிறார். இந்த அத்தியாயம் அடுத்த அத்தியாயம் ரொம்ப முக்கியம். நன்னா இருந்தவன் உள்ள எப்படி கலங்க போகிறது, அதை பார்த்து நம்ம எப்படி கலங்காது இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் ஒழுங்காக தான் பேசிட்டு இருந்தான். இப்படி தான் கைகேசியும் முதல்ல ஒழுங்காக தான் இருந்தா, ஆனால் அவளை மெதுவாக பேசி 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 மந்தரா மாற்றி விட்டாளோ இல்லையோ, அதே போலத்தான் இவனையும் பேசி பேசி மாற்ற போகிறா. உன் பிள்ளை என்னமோ 2 நாளாக பார்த்துட்டுருக்கேன், ராஜசூய யாகத்துக்கு போயிட்டு வந்ததுலே நம்ம முகமே நன்னா இல்லை, அது ஏனோ தெரியல, நீ விசாரியேன் திருத்தராஷ்டிரா, உன் பிள்ளை எதனால வருத்தத்தில் இருக்கான்னு அவனை கூட்டு கேளு. ஏன் கோபம்? இவன் கேட்குறான் திருத்தராஷ்டிரன், உனக்கு என்ன குறை வச்சேன்? நாடு இல்லையா, நகரம் இல்லையா? துரியோதன கிருத்தோ மூலம் பிருஷம் ஆர்த்தோசி புத்திரக ஸ்ரோதவ்யேன்மயா அர்த்தா அர்த்தா ப்ரூமிகே குருநந்தனம். கௌரவ குலத்து சிகாமணியே, எதுக்கு உனக்கு சோகம்? உனக்கு என்ன நாடு இல்லையா, உள்ளத்தில் திருப்தி இல்லையா, அழகான மனைவி இல்லையா, சொத்து இல்லையா, செல்வம் இல்லையா, எண்ணம் இல்லை? ஐஸ்வர்யம் ஹி மகத்புத்திர தொய் சர்வம் பிரதிஷ்டிதம். அனைத்து ஐஸ்வர்யம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. ராஜ்யத்துக்கே நிதான ராஜா. பிராதர சுகிருதச்சைவன் ஆச்சரந்தி தவாப்பிரியம். உனக்கு பிடிக்காததை யாரும் செய்யறதே கிடையாதே. அப்படி இருக்கிறச்சே உனக்கு என்ன வருத்தம் என்று தந்தையார் கேட்கிறார். அப்போது துரியோதனன் பேசுகிறான், சத்ரு மிச்சம் இருப்பது வருத்தம். அதான் அவன் சொன்ன பதில். சத்ருக்குள்ள ஒத்தரை கூட மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கான். இப்போ துரியோதனன் அவருக்கு தர்மத்தை எடுத்து உரைக்கிறான். சத்ரு சேஷம் ந சேஷையேத். இன்னென்ன இடத்துல மிச்சம் வைக்கக்கூடாது, மிச்சம் வைக்கலான்னு உண்டு. சாப்பிட உட்காரோம் பாருங்க. அப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் வச்சுட்டு இருக்க முடியும், தண்ணீர் குடிக்கிறதுக்கு. அதில் இருக்கிற பாத்திரத்தில் தீர்த்தத்தை மிச்சம் வைக்கக்கூடாது. மிச்சம் வச்சுட்டு அதை அடுத்தவர் சாப்பிட்டா இவன் பாவத்தில் கொஞ்சம் அவனுக்கு போகிறதான். அதனால் அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை முழுக்க குடிச்சிடணும். அதே சாப்பாட்டுக்கு இலை போட்டுருக்கோமோ இல்லையோ, அந்த இலையில சாப்பாடு மிச்சம் வைக்கணும். சில பேர் சாப்பிட்டுட்டு எழுந்து போகிறத பார்த்தா ஒரு தொடச்சா இன்னொருத்தரை உட்காந்து விடலாமோன்னு தோணும். அப்படி சாப்பிடக்கூடாது. ரொம்ப அதுக்குன்னு ஒரு பருக்க கூட மிச்சம் இல்லாமல் நன்னா அழகாக அலம்பி பெருக்கி தொடச்சி அப்படிங்கிறாப்புல சாப்பிட்டு போகலாமா? அதனால் போஜன பாத்திரத்தில் மிச்சம் இருக்கணும், தீர்த்த பாத்திரத்தில் மிச்சம் இருக்கக்கூடாது. கூடவே சொல்கிறது சத்ரு சேஷம்னு சேஷையத். சத்ருக்கள் இடத்துல மிச்சமே வைக்காதே.
ஆனால் என் சத்ரு இப்போ ராஜ்யத்தை வேற எடுத்து ஆண்டுன்னு இருக்கான், அதனால் எனக்கு தூக்கம் வரல. சத்ருக்களை முழுக்க அடித்தாத்தான் எனக்கு தூக்கம். நமாம் பிரீணாதி மத்புக்தம் ஸ்ரீயம் திருஷ்டுவா யுதிஷ்டிரே அதிஜ்வலந்தீம் கௌந்தேயே விவர்ண கரணீம் மம. அந்த அர்ஜுனன் ஜொலிக்கிறத பார்த்து என் உடம்புல நோய் வந்துடுத்து. எனக்கு இப்போ ஜுரம் வந்திருக்கு. தர்மபுத்திரனை எல்லாரும் வணங்குறத பார்த்து என் உள்ளமும் வயிறும் கொதிக்கிறது. ஆகவே எனக்கு இதில் பிடித்தம் இல்லை. எப்படியான் அவரை கூட்டுத்தாகணும், அவர்களை நாம் ஜெயித்து கொண்டு தான் தீர வேண்டும் என்று சொல்லிட்டு இப்போ அதற்குரிய வழியை மாமா சொல்லுவார், கேட்டுக்கோ தந்தையே. ஒரு 2 பேரும் பேசின்னு தான் வச்சுருக்கா போல் இருக்குது அப்படின்னு திருத்தராஷ்டிரன் புரிஞ்சுக்கிறார். பிள்ளை நடத்துல இப்போவே பாசம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கசி ஆரம்பிச்சுடுது. ஓஹோ, இவனுக்கு பிடிக்கல போல் இருக்கு, நாம தான் ஏதோ பிரித்து கொடுத்துட்டோம், பிள்ளை நன்னா இருக்கணும், 100 பேர் நன்னா இருக்கணும், அவன் மனசு வருத்தப்பட்டு தானே எனக்கு ஏற்றுக்கவே முடியாதுன்ற நிலைக்கு மெதுவாக திருத்தராஷ்டிரன் வருகிறான். அப்போ சகுனி பேசுகிறார். யாமேதாம் அதுலாம் லக்ஷ்மீம் திருஷ்டவானசி பாண்டவே தஸ்யா பிராப்தா உபாயம்மே ஸ்ருணு சத்யபராக்கிரமம். சத்யபராக்கிரம அரசனே, அந்த பாண்டவர்களுக்கு ஒன்றும் வராத அவள் ராஜ்யம் உனக்கு வந்தால் உனக்கு பரவாயில்லையான்னா. இல்லை பாண்டவர்களை கொல்லவே கூடாது, அவளுக்கு ஒரு ஆபத்து கூடாது. சகுனி சொல்கிறார், நான் அதை பண்ணவே சொல்லலையே. அவர்களை கொல்லவும் கூடாது, அடிக்கக்கூடாது, ஒரு துளி அவளுக்கு ஒரு ரத்த காயமே கூடாது. ஆனால் அவள் சொத்து உங்கள்கிட்ட வந்துடணும், பரவாயில்லையாண்ணா. இவன் என்னத்தையோ நினச்சிருந்து, ஆமாம்மா அது தேவையில்லை, அவளுக்கு ஒன்றும் அடிக்கலை, அவளுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னா சொத்து மட்டும் துரியோதனட்டா வந்தால் தேவையில்லைன்னார். அதைத்தான் நான் இப்போ எதிர்பார்த்துருந்தேன், நீர் சொல்லுவீர்னுட்டு. அப்போ அவளுக்கு ஒரு அடிதடி கூடாது, சண்டை கூடாது, ஆபத்தே இல்லை, ஆனால் சொத்தத்தனை உங்ககிட்ட வந்துடும். சரியாண்ணா? சரி, அதுக்கு என்ன உபாயம்னு சொல்லு. சொக்கட்டான் சூதாடுவது தான் உபாயம். அதுதான் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது. அகம் அக்ஷேஷ்வபிஜாதா பிருத்திவியாமபி பாரத. இந்த பாசக்காய்களை உருட்டுறதுல எனக்கு சமமாக லோகத்தில் யாரும் கிடையாது. நான் என்ன எண்ணிக்கை சொல்லி உருட்டுறேனோ 2னா 2, 4னா 4, 6னா 6, என்ன உருட்டி போட்டாலும் அது வரும். ஹிருதஜ்ஞா ஹிருதயஜ்ஞா யஜ்ஞா பணஜ்ஞச்ச விசேஷஜ்ஞச்ச தேவனே. நான் பாசக்காய் உருட்டுறதனுடைய மர்மம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். என்னை சொல்லி என்னை உருட்டினா ஜெயிக்கலாங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே அத்தனை பேர் பாண்டவர்களை கூப்பிடும், அவர்களை சூதாட சொல்லும், சூதாடுவோம், நான் ஜெயிக்கிறேன், ராஜ்யத்தை எல்லாம் கத்தியின்றி ரத்தமின்றி உமக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அப்படின்னா திருப்தி தானே? ரொம்ப திருப்தி. அவரும் சரின்னு ஒரு மாதிரி ஒத்துனுட்டார். சரி, விதுரரை கூட்டு நான் ஆணையிட்டு விடுறேன். அவர்கிட்ட அபிப்பிராயம் கேட்கல, ஆணையிட்டு போய் பாண்டவர்களை அழைச்சின்னு வர்றதுக்கு சொல்கிறேன். துரியோதனஸ்ய சாந்தியர்த்தம் இதி நிச்சித்திய பூபிபா திருதராஷ்டிரோ மகாராஜா பிராகிணோத் விதுராயவை. தம் பிள்ளையை திருப்திப்படுத்துறதாக நினச்சி கொண்டு திருதராஷ்டிரன் விதுரனை கூப்பிட்டான். போ, தர்மபுத்திராதிகளிடத்தில் சொல், நான் சூதாட கூப்பிட்டேன்னு கூப்பிடு, அது வந்து நடத்துவது தான் ராஜாவுக்கு அடையாளம்னு சொன்னேன்னு சொல். என்ன திருத்தராஷ்டிரன் ஆணையிட்டான். விதுரர் வந்தார். நாபிநந்தாமி தே ராஜன் விவசாயமிமம் பிரபோ புத்திரைர் பேதோ யதான சியாத் தியூதஹேதோஸ்ததா குரு. வேண்டாம், இதனால் பெரும் ஆபத்து வரப்போகிறது. பக்கத்தில் திருத்தராஷ்டிரன் உடனே கேட்குறார், என் பிள்ளைகளுக்கு நல்லதாக இருந்தால் அது உமக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன இப்போ ராஜ்யம் என் பிள்ளைகள் ஆளப்போறா, அவள்கிட்ட தான் இருக்கணுமா? என் பிள்ளைகள் ஆளக்கூடாதா? இவா சுகமாக இருந்தால் உமக்கு பிடிக்காதே. அப்போ விதுரர் பதில் சொல்கிறார், இவனுக்கு துக்கம் வந்துவிடக்கூடாதேன்னு தான் திருத்தராஷ்டிரா சொல்லிட்டு இருக்கேன், நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. திரும்ப திரும்ப நான் என்னமோ பாண்டவர்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதேன்னு பேசுகிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். பாண்டவர் ஆபத்தை நீ விளக்க வேண்டாம், நான் விளக்க வேண்டாம். அவன் தலையில் காத்துட்டு இருக்கிற தர்மமே அதை விளக்கிக்கும். நானும் நீ அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டாம். உன் தலையில கத்தி தொங்கிட்டு இருக்கே, போக்கலாம் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த விதுரருடைய இந்த விஷயத்தை நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு தரையும் எதிர்த்து பேசச்சேவும், பாண்டவர்களுக்கு நல்லத்துக்கு பேசுறார், அவ இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேசுறான்னு திருத்தராஷ்டிரன் நினச்சிக்கிறான். ஆனால் உண்மையில் அவர் எதுக்கு தெரியுமோ பேசுறார்? இவன் பிள்ளைகள் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கார். நாளைக்கு இவாளுக்கு பிராணனே படுமோ இல்லையோ, அது புரியாமல் அவர்களுக்காக பேசுறதாகவே திருத்தராஷ்டிரன் நினைத்து கொண்டிருந்தான். நமக்கு சட்டுன்னு வரப்போகிற ஆபத்து தெரியாது. நன்னா பண மதத்தில் இருந்தோன்னு வச்சுங்க, நம்ம போகிறது தான் வழி, நம்ம இட்டது தான் சட்டம், நம்ம வச்சது தான் அடி அப்படின்னு மேலே மேலே போவோம். ஆனால் எந்த இடத்துல அத்தள பாத்தாளம் இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. வேற யாரோத்த ரொம்ப பாத்தாளத்தில் சமப்படுறதான் நினச்சின்னு இருப்போம். ஆனால் உண்மையாக அது இருக்கவே இருக்காது. அதை நன்னா தெரிஞ்ச தர்மாத்மாக்களுக்கு தான் அது புரியும். அது விதுரருக்கு புரியறது. இவன் எடுத்து வைக்கிற ஓரோரு அடியும் பாத்தாளத்தை நோக்கி போகிறான். ஆனால் சொன்னால் அவன் புரிஞ்சுக்காமல், நான் உயரத்தில் இருக்கேன், பாண்டவர்கள் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விதுரன் பேசுகிறதா நினச்சிக்கிறார். இவன் பிள்ளை விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் பேசியிருக்கார். இதுதான் தர்மத்தினுடைய சூக்ஷ்மம்.
இந்த சூக்ஷ்ம சுலபத்தில் நமக்கு புரியவே புரியாது. அதை புரிஞ்ச விதுரர் தான் அவனுக்கு எடுத்து சொன்னார், இது எனக்கு சரியா படலே. ஆனால் திருத்தராஷ்டிரன் அத்தனையும் தாண்டி பேசிட்டான். நல்லது நடக்கட்டும், தீயது நடக்கட்டும், நான் சூதாட்டம் நடைபெறும் என்று முடிவெடுத்து விட்டேன். விதுரா, ஆணையை நிறைவேற்று போ என்று திருத்தராஷ்டிரன் சொல்ல, சரி இனிமே உன்னையா ரட்சிக்க போறா, அழிந்தது இக்குலம் என்று நினைச்சிருந்து அவர் புறப்பட்டுட்டார். நேரே சென்றார். திருத்தராஷ்டிரன் அதுக்குள்ள துரியோதனன்ட்ட ஒரு தரம் பேசி பார்க்குறான். விதுரர் அந்த பக்கம் போயிட்டார். நான் போய் பேசி அவளை கூட்டின்னு வரேன்ட்டு போயிட்டார். இவா ஒத்தருக்கு பேசிக்கிறா. விதுரஸ்ய மதிம் சத்வா ஞாத்வா திருத்தராஷ்டிரோ அம்பிகாசுதா துரியோதனமிதம் வாக்கியம் உவாச்ச விஜனே புனः. எல்லாரும் புறப்பட்டு போன உடனே ஆளறவ மற்ற பிற்பாடு விதுரருடைய உள்ளத்தை தெரிஞ்சின்ற திருத்தராஷ்டிரன் பக்கத்தில் தம் பிள்ளை துரியோதனிடத்தில் பேசுகிறான். வேண்டாம், அவர் சொன்னது மகாமதி யமதர்மராஜனுடைய அவதாரம், அவர் சொன்னது உண்மையாக இருக்கும், அவர் சொல்கிறபடி நடந்துக்குயேன் என்று கேட்க, எத்தனை பேசினாலும் துரியோதனை ஒத்துக்கிறதா இல்லை. பிராப்துவஸ்மாமி தன்னாம பிதிரு பைதாமகம் பதம் அதீதவான் கிருதி சாஸ்திரே லாலித சததங்கிருகே. தர்மபுத்திரனுக்கு நியாயம் தெரியும், சக்தி உண்டு, வாசுதேவ கிருஷ்ணன் கூட இருக்கார், வேண்டாம் அபச்சாரப்படாதேன்னு சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் ஒத்தருக்கு 2-3 அத்தியாயம் இவன் பேசினா அவன் பேசினா, இவாள்கிட்ட இருக்கிற பலத்தெல்லாம் இவன் எடுத்து சொன்னான், அவர்களுடைய பலத்தெல்லாம் அவர் பக்கத்துலேருந்து எடுத்து சொன்னார். கடைசியில் யார் சொன்னாலும் நடைபெறாமல் போகட்டும், எப்படி நடக்கட்டுமோ சூதாட்டம் நடக்கட்டும்னு யுதிஷ்டிரன் விட்டுட்டார். அந்த சமயத்தில் அவர் முடிவு எடுத்திருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு அவர் பலமான முடிவு எடுத்திருக்கணும். ஆனால் பலமான முடிவு எடுக்கலை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். காலம்ங்கிறது கழுத்து பிடரியில் உட்காந்து தள்ளித்துன்னா போய்த்தான் ஆகணும். காலம்ங்கிறது பலவான், அதை தாண்டி நடக்கிறதுக்கு நம்மால் முடியாது. மேலும் அவனுக்கு இருக்கிற பழைய பாப்ப வாசனை கர்மங்கள், அதை தாண்டறதுக்கு ஜீவ சுவாதந்திரத்தை பிரயோகப்படுத்தணும். படுத்தலை. மறுபடியும் உபதேசம் பண்ணி பார்த்தாலும் கேட்கவில்லை. துரியோதனன் கடைசியாக திருத்தராஷ்டிரன்ட்ட சொல்லிட்டான், எந்த மன்னனாவது தன் ராஜ்யத்தை பிரித்து துண்டாக்கி இன்னொருத்தர் கொடுப்பரா? நீர் தான் கொடுத்தீர். திருத்தராஷ்டிரன் சொல்கிறார், என் தம்பி பிள்ளைக்கு தானே பிடித்தேன் துரியோதனா, யாரு கொடுத்துருக்கேன்? பாண்டு தானே நாட்டை ஆண்டுட்டு இருந்தான், அவன் போகவே தானே எனக்கு அரசு கிடைச்சது. அதெல்லாம் பழங்கதை. பழச பேசி கொண்டிருக்கிறவன் முன்னேறவே முடியாது. இன்னைக்கு எப்படி அடித்து உதறி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும்னு பார்க்கணும். இதெல்லாம் இந்த நாள் பேச சொல்லி இப்படி தான் அன்றைக்கே பேசியிருக்கான் துரியோதனன். அப்படி போகிறத தான் பார்க்கணும்னா அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தார். ஆனால் அவனுடைய காதலும் ஏறலே, உள்ளத்திலும் படவில்லை. விதுரர் சென்றார், பாண்டவர்களை சந்தித்தார். அவர்கள் ஆச்சரியமாக வரவேற்றார். விதுரன் பேசுகிறார், ராஜா மகாத்மா குஷலி சபுத்திர ஆஸ்தே விருத்தோ ஞாதிபிர் இந்திரகல்பா பிரீத்தியோ ராஜன்னு புத்திரகணைர் வினீதை விஷோக ஏவாத்மர் அதிர் மகாத்மா. ராஜா நன்னா இருக்கார், மக்கள் எல்லாம் நன்னா இருக்கா, உனக்கு குசல பிரச்சனை சொல்லி அனுப்பிச்சிருக்கார்கள். ராஜா உனக்காக ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கார், ஒரு வரவேற்பு பத்திரம் கொடுக்க சொன்னார். என்ன வரவேற்பு? ராஜா என்ன நடத்துறதா இருக்கார், எதுக்கு கூப்பிடுறாருன்னு தர்மபுத்திரன் கேட்டான். சூதாட்டம் நடத்துறதா இருக்கார், அவசியம் உன்னை வர சொன்னார். அதை சொல்லிட்டு போலாங்கிறதுக்காகத்தான் வந்தேன். சமாகமிய பிராதிருபிஹி பார்த்ததஸ்யாம் சுஹுத்யூதம் கிரியதாம் ரம்யதாஞ்ச பிரியாமஹே பவதாம் சங்கமேன சமாகதாக குரவச்சாப்பி சர்வே. இங்கு இருக்கிற அனைவரும் வரணுமாம், அவர் சூதாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய பெரியப்பா செய்தி சொல்ல சொன்னார். இப்போ தர்மபுத்திரன் உடனே கேட்குறான், வேண்டாமே, சூதாட்டத்தினால சண்டை வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. தியூதே க்ஷத்தா கலஹோ வித்யதேனா கோவை தியூதம் ரோச்சயேத் புத்தியமானः கிம்பா பவான் மன்யதே யுக்த ரூபம் பவத்வாக்கியே சர்வையேவ ஸ்திதாஸ்ம. விதுரரே, நீரா சொல்றீர், அவருக்கு நல்லத்தை எடுத்து சொல்லியிருக்க மாட்டீரா? சண்டை என்ன வெடிக்கும்? ஒத்தருக்கு பரஸ்பரம் விரோதம்னா வரும். சூதாடுறதுலையும், கள்ளு குடிக்கிறதுலையும், போதை பழக்கத்து அடிமை ஆறுதலையும், பெண்கள் விஷயத்துலையும், இந்த 4 விஷயத்துலையும் சண்டையில தான் முடியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. அது என்ன தேவரீருக்கு தெரியாததையா நான் சொல்ல போகிறேன், நீர் எடுத்து சொல்லலையா? விதுரர் சொல்கிறார், நான் எதை பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிற தர்மபுத்திரா, நீயே பேசுகிறேன், நான் பேசியிருக்க மாட்டேன்னா? என்னென்ன உண்டோ மொத்தத்தையும் சொன்னேன், அவன் கேட்கல. இனி விதிவசத்துக்கு நடக்கட்டும் நான் விட்டுட்டேன். நமக்கு பிடித்தமானது நடக்கலை, அப்போ எப்படி போகிறதோ போய்த்தான் இத்தை நாம் சமாளிச்சாகணும். நீ வா, புறப்படு என்று விதுரர் சொன்னார். ஜானாமியகம் தூதமனர்த்த மூலம் கிருத்தச்ச யத்னோஸ்ய மயா நிவாரணே. அதை தடுக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அந்த தியூதன் சொக்கட்டானில் இருக்கிற எல்லா ஆபத்தையும் எனக்கு தெரியும். ராஜா சமாம் பிராகிணோத்வத்சகாசம் ஸ்ருத்வா வித்வச்ரேய இஹாச்சரய. ஆக நீ தான் இப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கணும். வரமாட்டேன்னா வரமாட்டேன்னு சொல்லிடு, நான் சொக்கட்டானுக்கு வரலேன்னு சொல்லிடு, வரேன்னா புறப்பட்டு வா. அப்போ தர்மபுத்திரன் சொல்கிறார், ஒருத்தர் ராஜா அழைச்சுட்டார்னா க்ஷத்திரிய தர்மத்தின்படி சூதாட அழைத்தால் வந்து தான் தீர வேண்டும். ஏதோ 4 பொருளை வச்சு தான் ஆகணும், இழந்து தான் ஆகணும். ஆட்டம் ஆடி முடிச்சுட்டு வந்துடுவோம். என்ன ஆபத்து வருகிறதோ பார்ப்போம். என்ன இவர் சபதம் எடுத்துட்டு இருக்காரு,
யாருக்கும் மனம் புண்படி நடந்துக்க மாட்டேன், ஒருத்தர் பெரியவா சொன்னதை கேட்காது இருக்க மாட்டேன், அதே எண்ணத்தோட சரின்னு பேசினார். மீற முடியாதுன்னு ஒத்துண்டார். தம்பிகளிடத்தில் பேச வேண்டாமேன்னா இதனால் ஆபத்து வருமேன்னு சொல்லி பார்த்தா கேட்கல. அந்த சமயத்தில் கண்ணன் பக்கத்தில் இருந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கோ வேணும்னு சொல்கிறதுக்கோ அவர் இல்லை, சாமர்த்தியமாக இல்லை. எப்போ இல்லையோ அப்போ தான் அவர் சரியாக இருக்க மாட்டார். இப்போ மட்டும் அவர் இருந்திருந்து அப்போ பார்த்து தர்மபுத்திரன் எனக்கு தர்மத்தை சொல்லுன்னு அவர் இப்போவே கீதை ஆரம்பிச்சிருந்தால் மொத்தம் போச்சு. நல்ல வேளை அந்த பக்கத்தில் இல்லவே இல்லை. இந்த இருந்திருந்தாலே கடைசியில் சண்டையை தடுத்துருக்கணும். சண்டை வேணும்னு நினச்சது தர்மபுத்திரனும் இல்லை, சண்டை வேணும்னு நினச்சது திருத்தராஷ்டிரனும் இல்லை, சண்டை வேணும்னு நினச்சது கண்ணன். அவர் தான் நடத்தணும் நினைத்தார். அவருடைய அவதாரமே விநாசாயத்த துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. அப்போ நடத்த விடாதப்படுவரா? ஆகவே சரின்னு புறப்பட்டான். கிளம்புறதுக்காக பிரயாணம் போகிறோன்னு தானம் கொடுத்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிராமணேபியோ தனம் தத்வா கத்தியர்த்தம் ச யதாவிதி அந்நேபிய சது தத்வார்த்தம் கந்துமேவ உபசக்கரமே. தன்னுடைய தம்பிமார்கள் சூழ இங்கிருந்து அவர்களுடைய நாட்டை அடைந்தார். போய் ஓரோரு ரிஷியும் அங்கே இருக்கிற பெரியவர்களெல்லாம் விழுந்து வணங்குறார். திருதராஷ்டிரேனச்ச ஆஹூதா காலஸ்ய சமயேனச்ச சமயத்தச்ச மகாபாகு சோமதத்தேன சைவக. திருதராஷ்டிரனை வணங்கி காந்தாரி தேவியை போய் வணங்கி அங்குள்ள மற்ற அத்தனை பேரிடத்திலையும் குசல பிரஷ்னம் பண்ணிட்டு சபையில் வந்து அமர்ந்தார்கள். சூதாடுறதுக்கு வேண்டி ஏற்பாடுகள் நடத்தப்பட்டிருக்கு. அப்போ தர்மபுத்திரன் சகுனிடத்தில் பேசலாம். சகுனியிடத்தில் பேசி இது வேண்டாமே, நல்லதில்லையே, இதனால் வைமனஸ்யம் மனஸ்தாபம் வெடிக்குமே, சண்டையை தவிர்க்கறாமேன்னு பேசுகிறார். முதல்ல சகுனியே சொன்னார். இவன் கேட்ட கேள்விக்கு சகுனி சொல்கிறார், உபஸ்தீர்ணா சபாராஜன்னு சர்வேத்வயி கிருதக்ஷணாக அக்ஷானுப்துவா தேவனஸ்ய சமயோஸ்து யுதிஷ்டிர. இதோ காயெல்லாம் வச்சாச்சு, பாசக்காய் தயாராக இருக்குது, நீ வந்து எப்போ உட்காருவேன்னு தான் நாங்கள் எல்லாருமே காத்துட்டுருக்கோம், நீ ஆடலாம், பாசம் ஒன்னது, இனி நீ ஜெயிக்கலாம், தயார் அப்படின்னு சகுனி சொல்கிறார். யுதிஷ்டிரன் மெதுவான குரலில் கேட்குறார், நிகிருத்திர் தேவனம் பாபம் நக்ஷாத்ரோத்திர பராக்கிரம நச்ச நீதிர் துருவா ராஜன் கிம் துவம் தியூதம் பிரசம்சதி. இந்த தியூதத்தை சூதாட்டத்தை வசத்தின்னு பேசுறியே, அப்படி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையே சகுனி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது தவறு கெட்ட பழக்கம்னு தான் நான் பட்டிருக்கேன். எதுக்கு இதை சொல்கிறேன்? நாம் நல்ல பெரும் போராளிகள், யானை ஏத்தம் குதிரை ஏத்தம் அனைத்தும் தெரியும். அப்போ அதை போல நீதியுக்தமான விளையாட்டில் ஈடுபடணுமே தவிர அநீதி விளையாட்டு நமக்கு எதுக்கு என்றவர் சொல்கிறார். இது பெரியோர்கள் கொண்டாட மாட்டா. அனார்யஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன என்ன கீதையில் தொடக்கத்தில் கண்ணன் சொன்னாரோ இல்லையோ, பெரியோர்கள் சம்மதிக்காததை செய்யக்கூடாது. ஆண்டாள் பாசுரத்தில் மேலையார் செய்வனகள்னு ஒரு இடத்துல வந்தது, செய்யாதன செய்யோம்னு ஒரு இடத்துல வந்தது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்ம முன்னோர்கள் செய்யாதத்தை செய்ய மாட்டோம்னு பொருள். அவள் எதை நடத்தி காட்டியிருக்காளோ, எத்யதாச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. பெரியோர்கள் நடந்தபடிக்குத்தான் நாம் பின்ன தொடரும். நாம நம்ம மனம் போக்கில் செய்யக்கூடாது. அதனால் பெரியோர்கள் பண்ணியிருக்காளோ சூதாட்டத்தை அவர்கள்லாம் ஒத்துக்கலையே, அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். சகுனி சட்டுன்னு சொல்கிறார், இந்த யாரையோ உலகத்திலே இல்லாதவாளை கொஞ்சம் உதாரணம் காட்டுறதை நிறுத்துறியா? ஒரு சுவாமி இருந்தார், உபன்யாசகர். அவர் உபன்யாசம் பண்ணிருக்குச்சே, இப்படி தான் நம்மாழ்வார் சொல்லுவார், இப்படி தான் திருமங்கையாழ்வார் பாடுவார், இப்படி தான் ராமானுஜர் பாடுவார், இப்படி தான் பராசர பட்டர் சொல்லுவார்னு சொல்லிகிட்டே இருந்தார். கேட்குறவா 15 நாள் கேட்டுண்டா, பொறுமை இழந்துட்டா. சட்டுன்னு ஒரு நாள் எழுந்திருந்து, சுவாமி நீர் என்ன சொல்கிறீர்? இப்படி தான் திருமங்கையாழ்வார் சொல்லுவார், இப்படி தான் நம்மாழ்வார் சொல்லுவார், இப்படி தான் தொண்டர்படி ஆழ்வார் சொல்லுவார்னா நீர் ஏதானு சொல்கிறீரா இல்லையா? அந்த சுவாமி அதை விட அழகா பதில் சொன்னார். அவள் சொன்னத்தை திருப்பி சொல்கிறதை தான் நான் சொல்லுவேன். எனக்கா எதுவும் சொல்ல தெரியாது, கிளிப்பிள்ளை ஆட்டம் படித்து வச்சுன்னதை ஒப்பிக்கணும், ஒப்பிக்கிறத தப்பில்லாத ஒப்பிக்கணும், அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர இது என்ன நாம கண்டுபிடிச்சிட்டோமா, நம்ம என்ன யோகிகளா, தியான யோக நிஷ்டாளா, நம்ம என்ன ரிஷிகளா, நேர பகவத் சங்கல்பம் ஏதும் இல்லை. அப்போ நம்மாலானது எழுதி வச்சிருக்கிறதுக்கு தப்பு இல்லாமல் சொல்லலாம். நமக்கு அதுக்கு வாழ்க்கையில் நிறையா நிர்பந்தம் வரும். கொஞ்சம் இறக்கி சொல்லிக்கலாம், மாற்றி சொல்லிக்கலாம், சிரிப்பாக சொல்லிக்கலாம், எல்லாம் சொல்லுவாள். இந்த மாதிரி கட்டமாகவே சொல்லிட்டுனா கொஞ்சம் சிரிக்க அப்படியே திரைப்படத்தை பற்றிலாம் சொல்லி, அரசியலை பற்றிலாம் சொல்லி அப்படிலாம் நிறையா பேசுகிறாள் சுவாமி. ஒரு கதையை சொல்லும் சின்னதாக அப்படியே சிரிக்க சொல்லுமே, நான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். வாழ்க்கை சிரிப்பாக சிரிக்கக்கூடாது இல்லையோ, அது பண்ணக்கூடாதுன்னா அப்போ இதை ஒழுங்காக தான் தெரிஞ்சுனா அனுப்போம். நாம் கஷ்டப்பட்டு தர்மார்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். வேதாந்தார்த்தம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை புரிஞ்சுன்னுட்டோன்னா அப்புறம் அது ஆனந்தம் தெரியும். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, கீதையே தெரியாமல், பாகவதமே தெரியாமல், வடமொழியில் எழுதியிருக்கிறதுலாம் தெரியல, தமிழில் எழுதியிருக்கிறது தெரியல, ஆனால் பக்தாள்னு சொல்லுண்டா ரொம்ப பலகீனமாக இருக்கும் நமக்கு. ஆனால் நிறைய அர்த்தங்களை தெரிஞ்சுன்னுட்டு பக்தாள்னு சொல்லிட்டுனா அசைய மாட்டோம் இல்லையோ.
ஓ இப்படித்தான் ஆதாரம் போட்டிருக்கு சனாதன தர்மத்தில், தெரிஞ்சுனுட்டேன். இனிமே என்ன அசைச்சாலும் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் நான் மாற மாட்டேன் சுவாமி, இதுதான் பக்தின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதன் வழி கண்ணன் திருவடிகளே சரணம் அப்படின்னு தெம்பா இருந்துருவோம் இல்லையோ. அதுக்கு தான் கேட்டுக்கிறது. இருக்கிற 2 மணி நேரம்னா 120 நிமிஷமும் பொண்ணுல 1 நிமிஷம் விட்டோன்னா போச்சு. இப்போ உபன்யாசகர் பண்ண வேண்டியது என்ன தெரியுமோ, இந்த புத்தகத்தில் எதை சொல்லணும்னு பார்க்குறது ஒரு வேலையே இல்லை. இருக்கிற நேரத்துக்குள்ளே எதெல்லாம் விட்டுடலாம் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை 1000 பொக்கிஷமாக பெரியோர்கள் எழுதி வச்சுருக்கா. நாம் அதை எடுத்து ஆளணும், நன்னா ரசிக்கணும், அனுபவிக்கணும். ஒரு தந்தைக்கு தான் சேர்த்து வச்ச சொத்தை மகன் நன்னா அனுபவிக்கிறத விட ஏதானு சந்தோஷம் கொடுக்குமா சொல்லுங்க. அவர் ஆசைப்படுறதே ஒன்றே ஒன்று, நான் நன்னா சேர்த்துருக்கேன், ஒன்றுமே பண்ண வேண்டாம், உட்காண்டு சாப்பிட்டான்னா கூட போருங்கிறாலும் இல்லையோ. யாரும் பண்ண போகிறதில்லைன்னு வச்சுங்க, இருந்தாலும் உட்காண்டு சாப்பிட்டா போறணும். அதை போலத்தான் வியாசருக்கு இப்போ நான் சேர்த்து வச்ச சொத்தை நன்னா இவள் அனுபவிக்கட்டும், எனக்கு ஒன்று தரவே வேண்டாம், ஆனால் அவளுக்குன்னு கொடுத்த சொத்தை அனுபவிக்கணும் இல்லையோ. அப்போ இருக்கிற ஒரு நிமிஷமும் முக்கியம். கேட்குறவாளும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கேட்கணும், சொல்கிறவாளும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சொல்லணும். சிரமம் இருக்காது, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிரமமே இருக்காது. ஒரு சாமி சொன்ன, சாமி 30 நாள் உட்காண்டு கேட்டேன்னா இப்போ ஜுரம் வந்துடுத்துன்னு வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 30 நாள் வந்ததோ வரல, 31ஆவது நாள் வந்ததோ இல்லையோ. அப்போ அவர் என்ன சொல்கிறார், 30 நாள் உட்காந்தது தான் ஜுரத்துக்கு காரணம், இது அவர் சொல்கிறார். ஆனால் அடியன் கேட்குறது, எழுந்தது தான் ஜுரத்துக்கு காரணம், உட்காந்தது ஜுரத்துக்கு காரணமே இல்லை. இது 30 நாள்லேருந்து எழுந்த மொழியோ அதுதான் தப்பு. அடுத்த 30 நாள் இதுலேயே உட்காந்துன்னொன்னா ஜுரம் வந்திருக்காது. ஏன்னா இதை கேட்டுன்னு இருக்கிற வரைக்கும் ஜுரம் தள்ளி இருக்குது, கேட்டு முடிச்ச உடனே ஜுரம் வந்துடுறது. அப்போ என்ன பண்ணணும், ஜுரத்தை தடுக்க கேட்டே இருக்க வேண்டியதான்.